அனைத்து பத்திரிகைகள் மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் அச்சு பத்திரிகைகளுக்கும் எங்களோட முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் 2024 ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலியமாக நியமன தேர்வு எழுதி தகுதி உள்ள ஆசிரியர்கள், அந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே டெட்டுங்கிற தேர்வு எழுதியிருக்கணும். அது குவாலிஃபைடு ஆனால் மட்டும்தான் நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமுக்கு, அதாவது நியமன தேர்வுக்கு தகுதின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நியமன தேர்வில் கூட தமிழ் பாஸ் பண்ணியிருக்கணும். அந்த நியமன தேர்வு கூட தமிழ் தகுதி தேர்வு இருக்குது. அந்த தேர்வில் கிட்டத்தட்ட 2013 3.5 லட்சம் பேர் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறாங்க. ஆனால் நாளடைவில் நம்பிக்கை இல்லாமல் போகுது, பணி நியமனம் இல்லாமல் போகிற ஒரு காரணத்தினால 2024ஆம் ஆண்டு ஜஸ்ட் ஒரு 27,000 பேர் மட்டும்தான் அந்த எக்ஸாம் எழுதுகிறாங்க. காரணம் என்னென்னா, இந்த தேர்வின் மீது நம்பிக்கை இல்லை. தொடர்ந்து இந்த டிகிரியை படித்தா எந்த யூஸும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுனால கிட்டத்தட்ட 3.25 லட்சம் பேர் இந்த துறையை விட்டு போயிட்டாங்க. எங்களோட பிரதான கோரிக்கை, முதல் கோரிக்கை என்னன்னா, கிட்டத்தட்ட இந்த 14 வருஷத்தில் 4 முறை தகுதி தேர்வும் 1 முறை நியமன தேர்வும் நாங்கள் எழுதியிருக்கோம். இந்த நியமன தேர்வை பொறுத்த வரைக்கும் 2018 149 ஜிஓவை அடிப்படையாக கொண்டு இந்த தேர்வு நடக்கணும். 2018லேருந்து 1 முறை கூட தேர்வு நடத்தலை. இந்த 8 வருஷத்தில் 1 முறை மட்டும்தான் நியமன தேர்வு நடந்திருக்கு. ஒரு வருஷமும் நடந்திருந்தால் இந்த பிரச்சனை இருந்திருக்காதுங்கிறது எங்களோட முதல் குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கிறோம். அடுத்ததாக, இப்போ ஊழல் பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஒரு சாதாரண மக்கள், நாங்கள் ஒரு பொதுவான ஒரு கேள்வி கேட்குறோம். ஒரு நிதித்துறை ஒப்புதலோடு தான் ஒரு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட முடியும். அப்படி இருக்கும்போது 2021 730 காலி பணியிடங்கள் நிதித்துறை ஒப்புதலோடு வெளியிடப்பட்டது, தேர்வே நடத்தலை. 2022 3987 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டது, தேர்வு மட்டும்தான் நடத்தப்பட்டது, பணி நியமனம் வழங்கலை. அதே போல் 2023 6553 காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு மட்டும்தான் வந்தது, எக்ஸாமும் நடத்தலை, பணி நியமனம் வழங்கலை. நாங்கள் கேட்குறது என்னென்னா, இந்த 3 ஆண்டு காலங்களில் கிட்டத்தட்ட அந்த 11,270 காலி பணியிடங்களுக்கு ஏன் தேர்வு நடத்தலை? அந்த காலி பணியிடங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சுமார் 20,000 கோடிக்கு மேலே இருக்கும் அந்த பணத்தை எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது? ஏன் ஆசிரியர் உங்களுக்கு தேவையில்லாமல் போனாங்க? அப்போ அறிவிக்கப்பட்ட காலி பணியிடங்களுக்கு ஆசிரியரை தேர்வு பண்ணலைன்னா அதுக்கு மாற்று ஏற்பாடாக என்ன பண்ணீங்க? ஏன் அந்த எக்ஸாம் நடத்தலை? அந்த நிதி வேறு எப்படி பயன்படுத்துறதுன்னு நாங்கள் சொல்லி கேட்குறோம். இப்போ கூடுதலாக தொடர்ந்து ஒரு மனுஷன் ஒரு எக்ஸாம் எழுதலாம், 2 எக்ஸாம் எழுதலாம், 4 முறைக்கு மேலே தேர்வு எழுதியிருக்கோம். கருணை அடிப்படையிலேயாவது எங்களுக்கு எடுத்திருக்கிற மார்க் அடிப்படையில் இன்னொரு எக்ஸாம் இல்லாத, அதாவது மறு நியமன தேர்வு இல்லாமல் தகுதி உள்ள 18,775 ஆசிரியர்கள் இருக்கோம். வயது 40லேருந்து 50 கடந்து போச்சு. எங்கள் வாழ்க்கையை இதில் புதைச்சிட்டோம், தொலைச்சிட்டோம், ரொம்ப ஏமாற்றத்தில் நிற்கிறோம். கடந்த ஆட்சிகளில் நாங்கள் இதே நிலையில் தான் இருந்தோம். ஆனால் இந்த ஆட்சியில் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும். மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் துரைவைகோ அவர்கள் முயற்சியால் கேங்மேன் பணிகளில் 5,493 காலி பணியிடங்கள் மனிதாபிமான அடிப்படையில் மின்சாரத்துறை அமைச்சர் நியமித்தாங்க. அதே போல் இத்தனை தேர்வு எழுதியிருக்கிற ஆசிரியர்கள் மனிதாபிமான அடிப்படையில் இன்னொரு தேர்வு இல்லாமல் அவங்களுக்கு உடனடியாக பணி நியமனம் வழங்கணும்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்களோட பணியிடங்களில் இப்போ யார் இருக்காங்க அப்படின்னா, நவீன அடிமைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தள்ளப்பட்ட எங்கள் ஆசிரியர்களே எஸ்எம்சியில் வேலை செய்கிறாங்க. எஸ்எம்சியில் அவங்களுக்கு மரியாதை கிடையாது, நியாயமான சம்பளம் கிடையாது, அந்த துறையே இருக்கக்கூடாது. கேட்கக்கூடிய கேள்வி என்ன, நியாயமான கேள்வி என்னன்னா, டிஆர்பிக்கு மட்டும்தான் டீச்சரை ரெக்கவர் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்குது, எஸ்எம்சிக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கக்கூடாது. 1% கூட எஸ்எம்சி மூலியமாக ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி வழியாக ஒரு ஆசிரியர்களை கூட நீங்கள் நியமிக்கக்கூடாது. ஸ்கூலை மேனேஜ் பண்ணக்கூடிய விஷயங்கள், அதாவது அடிப்படை வசதிகளுக்கு தான் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இருக்கணும். ஆசிரியர்கள் தேர்வு செய்யும் பணியை நீங்கள் டிஆர்பி போர்டு வசம் தான் இருக்கணும். அப்படி இல்லை எஸ்எம்சி தான் அப்படின்னா டிஆர்பி போர்டு எதுக்குங்கிற கேள்வியை நாங்கள் கேட்குறோம். அதாவது எந்த துறையிலையாவது டெம்பரவரி இருந்துட முடியுமா?
ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் டெம்பரவரியாக இருக்க முடியுமா? ஒரு எம்எல்ஏ டெம்பரவரியாக இருக்க முடியுமா? எந்த துறையிலும் அப்படி கிடையாது. ஒரு மருத்துவர் இல்லை, அதனால அங்கே வேற ஒருத்தர் கோட்டு போட்டுக்கிட்டு நானும் இன்ஜெக்ஷன் போடுறேன்னு சொல்லிட்டு போனால் அவர் மருத்துவர் ஆயிடுவாரா? நானும் காக்கி சட்டை போட்டுக்கிட்டா நான் காவல்துறை ஆயிடுவேனா? அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு எந்த அடிப்படை குவாலிஃபிகேஷனும் இல்லாமல் ஒரு சாமானியர்களை கொண்டு போயிட்டு தொடக்க கல்வியில் ஆசிரியர் பணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த கல்வி எவ்வாறு இருக்கும்? இன்றைக்கி தனியார் பள்ளிகள் வந்து உயர்ந்து கொண்டே போகுது, ஆனால் அரசு பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கை குறைந்து கொண்டே போகுது. அது கூட காரணம் என்ன? ஆசிரியரோட கட்டமைப்பு அங்கே கிடையாது. அதாவது தற்காலிகன்ற முறையில் மினிமம், அதாவது இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். கடந்த முறை போன வாரம் ஒரு செய்தி வருது, ஒற்றை இலக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளோட எண்ணிக்கை 2700. ஏன் குறைஞ்சதுன்னு நான் கேட்குறேன். அது மட்டும் இல்லை, நீலகிரியில் 48 பள்ளிக்கூடங்களில் 0 அட்மிஷன். நான் பொதுவாக அந்த நீலகிரியை மையப்படுத்தி மட்டும் ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த 48 ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஹெட்மாஸ்டர், டீச்சர், கிளர்க்கு, சத்துணவு ஊழியர்களுக்கெல்லாம் குழந்தையே இல்லையா? ஏன் அந்த ஊழியர்கள் கூட அந்த ஸ்கூலில் சேர்த்துல? காரணம் நம்பிக்கை இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்குது. தன்னோட குழந்தைய போயிட்டு அங்கே சேர்த்தணுன்னா அந்த கல்வி அவங்களுக்கு போய் சேராதுன்ற ஒரு அவநம்பிக்கையில் ப்ரைவேட் ஸ்கூலை நோக்கி ஓடுறாங்க. ஒரு சாதாரண மனுஷன் எல்கேஜிக்கு இன்னைக்கு ஃபீஸ் வந்து 50,000 ரூபா, +2 படித்து முடிக்கணும்னா 2.5 லட்ச ரூபா, ஆவரேஜாக ஒரு 75 to 1 லட்ச ரூபா வச்சிங்கன்னா கூட அந்த பேரண்ட் ஃபஸ்ட்டு வருஷம் போய் அட்மிஷன் போடும்போது 10 லட்ச ரூபா கடங்காரனா போய் அந்த ஸ்கூலில் போயிட்டு அட்மிஷன் ஆகுறாங்க. அந்த 10 லட்ச ரூபாய் இருந்தால் அவங்களோட எதிர்காலத்துக்கு, அந்த குழந்தையோட எதிர்காலத்திற்கு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை அமையும். அதனால் அரசு பள்ளியில் இப்போ தேவையான விஷயம் ஆசிரியர் கட்டமைப்பை அதிகப்படுத்த வேண்டும். பல்வேறு திட்டங்கள் இருக்குது, காலை உணவு திட்டம் போன்ற. 2013ல இருந்து எக்ஸாம் எழுதிட்டு வரீங்க. இந்த தேர்வு எப்படி உங்களுக்கு சுமையா இருக்கு? அது மட்டும் இல்லாம ஆசிரியர் கனவோட வந்திருக்கிறீங்க, வேற எந்த வேலையும் பார்க்கவும் முடியாது. இப்ப வந்து பொருளாதாரத்துக்கு உங்க ஆசிரியர்கள் என்ன மாதிரியான வேலைகள்ல ஈடுபடுறாங்க? நல்ல கேள்வி. அதாவது இந்த தேர்வு ஏன் நாங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோன்னா, நீங்கள் முறையாக தேர்வு நடத்துனீங்க. 2013 நடத்துனீங்க, 17 நடத்துனீங்க, 19, 22, 24, 25 எக்ஸாம்ஸை மட்டும் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் என்ன காட்சி பொருளா? நாங்கள் என்ன தேர்வு எழுதுறதுக்கே பிறந்திருக்கிறோமா? நீங்கள் அந்தந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் வைத்த தேர்வுக்கு பணி நியமனங்களை வழங்கியிருந்தா இந்த போராட்டம் தேவையில்லை, இந்த ஆர்ப்பாட்டம் தேவையில்லை. குறைஞ்சபட்சம் டிஎன்பிசி நடத்துகிற மாதிரி 2 வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் குறைஞ்சபட்சம் ஆசிரியர்களை தேர்வு பண்ணியிருந்தா இந்த நிலைமை வராது. தேர்வு மேலே எங்களுக்கு அவநம்பிக்கை வராது. தேர்வே வேண்டாம்னு சொல்கிறக்கூடிய காரணம் வந்திருக்காது. நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீங்க, மேடம் இப்போ நாங்கள் என்ன நிலைமையில் இருக்கோம்னு சொல்கிறோம். கிட்டத்தட்ட தினக்கூலிகளாக இருக்கும். அதாவது இரவு காவலியாளியாக இருக்கும், பெயிண்டர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கோயம்புத்தூர்லையும் பெங்களூர்லையும் மேஸ்திரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு மோசமான சூழல் நாங்கள் சொல்ல, எதுவுமே மோசம் இல்லை, எல்லாமே தொழில் தான், வருமானம் வரக்கூடிய தான். இருந்தாலும் சென்னையில் பல பெண் ஆசிரியர்கள் ரேபிடோ ஓட்டுற சுச்சுவேஷன் இருக்குது. ரேபிடோ நல்ல தொழில் தான், ஆனால் அவங்க எங்கே இருக்க வேண்டியவங்க இப்போ எங்கே இருக்காங்க? இன்னும் கூடுதலாக ஒரு தகவல் சொல்கிறேன். ஒரு ஆசிரியர் ஆக வேண்டியவங்க ஒரு தலைமை ஆசிரியர் வீட்டில் சமயக்காரியாக இருக்காங்க. எந்த அளவுக்கு நியாயம்? அப்போது அவங்க தலைமை ஆசிரியர் டெய்லியும் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க, இவங்க சமையற்கூடத்துக்கு போகிறாங்க. ஒரே அந்த துறையில் தேர்ந்தெடுத்ததுனால எங்களோட குறையா? இந்த நான் ஒரு பொதுவாக கேட்குறேன், இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெற்றோர்கள்ட்டையும், அந்த டீச்சர் ட்ரைனிங் படிக்கிற எல்லா ஆசிரியர்கிட்ட பொதுவாக ஒரு கோரிக்கை வைக்கிறேன். தயவு செஞ்சு யாரும் டீச்சர் ட்ரைனிங் படிச்சிடாதீங்க. இனிமேல் அதில் வேலையே கிடையாது. இந்த துறையை மட்டும் தேர்ந்தெடுத்துறாதீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் பாதம் பணிந்து நான் கேட்டுக்கிறேன். அதில் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வாழ்க்கையை புதைச்சிருவீங்க. அதில் ஒன்றுமே இல்லை. கிட்டத்தட்ட 3.5 லட்சம் பேர் காணாமல் போயிட்டாங்க இந்த துறையில். அதனால் இந்த தேர்வு வந்து எங்களுக்கு அவநம்பிக்கை வருவதற்கு காரணமே தொடர்ந்து இந்த காலி பணிகளை நிரப்பாமல் போனதுதான் காரணம் நாங்கள் சொல்கிறோம். ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் சொல்கிறேன். கடந்த ஆட்சி நாங்கள் எப்படி தோற்றோம், ஏற்கனவே இருந்தாச்சு ஏன் வரல, இப்போ வந்த ஆட்சி எப்படி வந்துச்சு அப்படின்னு பல பேர் பல விஷயங்கள் கேட்டுட்ருக்காங்க. நாங்கள் சொல்கிறது என்னென்னா, ஒரு 30,000 மனுக்கள் கொடுத்தோம். அந்த மனு ஒரு முறை ஓப்பன் பண்ணி பாருங்கள். என்ன பிரச்சனைன்னு நீங்கள் அதை படிச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி ஆட்சியில் கூட இருந்திருக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு ஒரே ஒரு வேண்டுகோள். அதிகாரிகளால் தான் நாங்கள் வீழ்ந்தோம், அதிகார வர்க்கத்தினால்தான் வீழ்ந்தோம், முறையற்ற நிர்வாகத்தால் தான் நாங்கள் வீழ்ந்துட்டோம். எங்கள் வாழ்க்கை ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. எப்படி மின்சாரத்துறையில் மனிதாபிமான அடிப்படையில் 5,383 காலிப்பணிகளை நிரப்பினாரோ, எப்படி ஹெல்த் இன்ஸ்பெக்டரில் 15,000க்கு மேற்பட்டு இருந்தாலும் கூட இப்போ உடனடியாக 1,700 பேருக்கு பணி நியமனம் வழங்கினாரோ, அதுபோல் தகுதி உள்ள ஆசிரியர்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இன்றி, நிபந்தனையும் இன்றி அவங்களோட குவாலிஃபைடு இருக்குது, எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படையில்
உடனடியாக பணி நியமனம் வழங்க வேண்டும், மறுதேர்வு வைக்கக்கூடாது. மறுதேர்வு இல்லாமல் இந்த ஆசிரியர்கள் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டியது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயண்ணா அவர்களை அவரோட பாதம் பணிந்து கேட்டுக்கிறேன். அவருக்கு இந்த செய்தி போனால் மட்டும் போதும், எங்களோட வாழ்க்கை நிலைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றிங்க சார். எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு.